எதனால இந்த நெஞ்செரிச்சல் ஏற்படுது? இத ஆசிட் ரிஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லன்னா ஜெர்ட், ஜிஏஆர்டி அப்படின்னு சொல்லுவாங்க. கேஸ்ட்ரோ ஈசோஃபேகல் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ். எதனால இந்த ஆசிட் ரிஃப்ளக்ஸ் வருது? சாப்பிட்ட உடனே எனக்கு ஏங்க இந்த நெஞ்செரிச்சல் வருது? ஏதாவது சாப்பிடணும்னு ஒரு ஆசையா இருக்கு. ஆனா அந்த ஃபுட் எடுத்து வாயில வச்ச உடனே எனக்கு நெஞ்சு எரிச்சல் ஆரம்பிச்சிடுது. கொஞ்ச நேரம் உணவு சாப்பிட்ட பிறகு அது டைஜஷன் ஆகுற வரைக்கும் ஒரு 2, 3 ஹவர்ஸ் வரைக்கும் நெஞ்செரிச்சல் இருந்துகிட்டே இருக்கு. இதுதான் பெரும்பாலும் நெறைய பேர் சொல்ற ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இந்த நெஞ்சு எரிச்சலை நம்ம எப்படி சரி செய்யலாம்? ஆசிட் ரிஃப்ளக்ஸை நம்ம போக்குவது எப்படி? என்னென்ன காரணங்களால நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் கூட இந்த நெஞ்செரிச்சல் ஆசிட் ரிஃப்ளக்ஸ்க்கு காரணமா இருக்கு. பெரும்பாலும் பெண்கள் நெறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குங்க. அதாவது காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறதே கிடையாது. ஸ்கிப் பண்ணிடுவாங்க. காலையில பிரேக்ஃபாஸ்ட் எத்தனை மணிக்கு சாப்பிடணும்? ஒரு 8:30, 8:00 இந்த டைம்ல நீங்க சாப்பிட்டு முடிக்கணும்னா, அவங்க சாப்பிட வேண்டிய நேரம் வந்து 11:00, 12:00 இந்த டைம்க்கு தான் சாப்பிடுவாங்க. அப்படி நீங்க பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப நேரம் கடந்து சாப்பிடுறதுனால, கண்டிப்பா வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருது. அதுல முக்கியமானது இந்த ஆசிட் ரிஃப்ளக்ஸ். ஸோ இந்த வயிறு எரிச்சல்னால நெஞ்சு எரிச்சல்ங்க. இதனால என்னன்னா எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வந்துடுச்சுன்னு நெறைய பேர் பயந்த விஷயமும் இருக்கு.